ஒரு ஆவணப்பட இயக்குனருக்கு உண்மையை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு சார்? முதல்ல வந்து எது உண்மைன்றது நமக்கு தெரியணும். கரெக்ட். சரியா உங்களுக்கு? நீங்க வந்து எங்க சித்தப்பா அப்படி சொன்னாரு, எங்க அத்தை அப்படி சொல்லுச்சு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது உண்மை கிடையாது. முதல்ல வந்து அது படிக்கணும். படித்து ஒரு விஷயத்தை பற்றி பலர் பலவிதமான விஷயங்களை செஞ்சுருக்காங்க, ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுக்கான தரவுகளை நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். ஒரு நிலைப்பாடை நம்ம எடுக்கணும். அல்லது உங்கள் நிலைப்பாடு தான் கரெக்டுன்னு நம்ம ரொம்ப கடுமையாக உறுதியாக இருக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையோட மற்ற சிந்தனைகளையும் ஏற்றுக்கிறக்கூடிய ஒரு நெகிழ்வுத்தன்மையோட இருந்து அந்த ப்ராட் மைண்டோட இருக்கணும். ஆனால் அடிப்படை ஆய்வு பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ அதுதான் முதல் பிரச்சனை. டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கருக்கான நான் பிரச்சனை மாதிரி சவால்னு சொல்லுவேன். ஒவ்வொரு டாக்குமெண்ட்ரி ஃபில்மும் ஒரு பிஹெச்டி தீசிஸ் மாதிரி. சூப்பர். அதுக்கு எவ்வளோ படிக்கணும் நீங்கள்? எஸ் சார். அது மாதிரி தான் நீங்கள் படிக்கணும், ஆய்வு செய்யணும். ஒரே துறையில் நீங்கள் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இருந்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிட்டே இருக்கிறதும் தொடர்ந்து நிறையா படங்கள் பார்க்குறது மூலமாக உங்களோட ஆய்வு வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஆழமானதாக இருக்கும். 20-30 வருஷம் நீங்கள் தொடர்ந்து ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். குறைஞ்சபட்சம் அந்த அனுபவம் நீங்கள் வளர்க்கணும். ஸோ முதல்ல நமக்கு வந்து ஒரு எது உண்மை அப்படின்றத பற்றினா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வளர்த்துக்கணும். அது யாராவது இருக்கலாம். அது ஒரு பத்திரிகையாளர் இருக்கலாம், அது ஒரு எழுத்தாளர் இருக்கலாம், அல்லது ஃபில்ம் மேக்கராக இருக்கலாம். அவருக்கு வந்து முதல்ல வந்து எது உண்மைன்னு சொல்லணும். அதுதான் முதல் சவால், படிக்கிறது. ரெண்டாவது வந்து படத்துக்கான நிதி, அது முக்கியமானது. ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கரும் ஒவ்வொரு விதமான மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா, நான் வந்து இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் நான் வந்து 90s ஆரம்பித்ததுனால நான் சில பேரோட முறைகளை நான் ஃபாலோ பண்ணேன். உதாரணமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் வந்து ஆனந்த் பட்டோட்கர்னு ஒரு ஃபில்ம் மேக்கர். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் வந்து அவரே கேமரா பண்ணுறாரு, அவரே சவுண்டு பண்ணுறாரு, அவரே எடிட் பண்ணுறாரு, அவரே ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாரு, அவரே ஃபெஸ்டிவல்ஸ் படம் ஸ்க்ரீன் பண்ணுறாரு. ஒன் மேன் டீமாக ஒர்க் பண்ணுறாரு அவர். அதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அந்த சிந்தனை. அப்போது அது மாதிரி சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்ககிட்ட எக்யூப்மெண்ட் இருக்கும், அவங்களே செல்ஃப் ரிலையண்ட்டாக இருப்பாங்க, அவங்களே படம் எடுப்பாங்க. அது ஒரு முறை. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நண்பர்கள்ட்ட இருந்து பணம் கலெக்ட் பண்ணி அது ஒரு படம் இருக்குது. அப்புறம் ஃபண்டிங் சோர்ஸஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னலாக இந்தியாவில் ஃபண்டிங் சோர்ஸஸ் இருக்குது. அதை நோக்கி நம்ம வந்து பண்ணுவாங்க. அதில் ஒரு பெரிய சிக்கல், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபண்டிங் சோர்ஸே இல்லை. இருந்த கொஞ்சம் சோர்ஸ் எல்லாம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தில் ஆட்சிகள்லாம் வந்து நல்லாவே கட் பண்ணிட்டாங்க. நிதி நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், இது மாதிரி நிறைய தலைப்புகள் அவங்க படம் எடுப்பாங்க. அது எல்லாமே மூடியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து வலதுசாரித்தனமான நீங்கள் படம் எடுக்கணும்னா அதுக்கு ஃபண்ட் இருக்குது. மக்களை பற்றி யோசிக்கிற மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கிற மாதிரி பண்ணுறது அது ஃபண்டு இல்லை. இந்தியாவுக்குள்ளே ஃபண்டு இல்லை, ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போது நம்ம வந்து புதிய முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபண்டிங் இருக்குது. ஆனால் அது என்னென்னா அது அவங்களுக்கான படமாக இருக்குது. இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு படத்தை எனக்கு காசு கொடுத்து இவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான தலைப்பில் படம் எடுங்க, அல்லது இந்த தலைப்பில் படம் எடுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எனக்கு சொல்லுவீங்க என்ன. ஆனால் நீங்கள் பணம் கொடுக்குறாள். அப்போது நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை பார்க்க விரும்புகிறீங்களோ, நான் சொல்கிறது நாட் ஓன்லி கண்டென்ட், அந்த ஸ்டைலே இப்படி தாங்க இருக்கும். யூரோப்பில் மக்கள் இப்படி தாங்க படம் பார்ப்பாங்க, அமெரிக்காவில் இப்படி தாங்க படம் பார்ப்பாங்க, இந்தியாவில் மாதிரி கிடையாதுங்க, இவங்க வேற மாதிரி பார்ப்பாங்க, அது மாதிரி படம் எடுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லி நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். அதில் ஒன்றும் பெரிய ஒரு ஆணவம் நமக்கு இல்லை. ஆனால் படம் நம்ம படம் இல்லை, அது வேற ஆளுக்கான படம் அது. ஸோ அது மாதிரி பண நெருக்கடின்றது முக்கியமான பிரச்சனை. உள்ளூருக்குள்ள ஃபண்டிங்கிறது இன்னும் இல்லை. அதை கவர்மெண்ட்லாம் ஃபண்ட் பண்ணணும். இப்போது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் ஃபண்ட் பண்ணணும். டாக்குமெண்ட்ரி ரொம்ப முக்கியம், அதனால் ஃபண்டிங் ஒரு முக்கியமான பிரச்சனை. அப்புறம் ஃபில்ம் ஸ்க்ரீனிங்ஸ் எங்கெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணுறது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னா இல்லை. நாங்கள தான் நம்ம 30 ஆண்டுகளாக நான் ஒர்க் பண்ணுறேன்னா, நான் என் 30 ஆண்டுகள் நான் அடிக்கோட்டிகிட்டே காமிச்சு திரும்ப திரும்ப சொல்கிறேன். காரணம் என்ன, அவ்வளோ தூரம் உழைச்சா கூட இடங்கள் வந்து கிடைக்கிறது இல்லை. கல்லூரிகளில் கிடைக்கிது, பல்கலைக்கழகங்களில் கிடைக்கிது, அதை தாண்டி பெரிய அரங்கங்கள் வந்து இல்லை, இன்னும் இல்லை. கேரளா நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்துலேயும் மாநில அரசாங்கமே ஒரு அரங்கு வச்சிருக்கு, ஒரு திரையரங்கு வச்சிருக்கு. ஆனா நம்ம இது தமிழ்நாட்டுல அந்த பண்பாடு வந்து இன்னும் உருவாகுது. அரசாங்கம் வந்து காரணம் என்னவா சார்? இல்ல அதுதான் நமக்கு வந்து இந்த ஆவணப்படம் பார்த்தா நமக்கு அக்கறை இல்லை. அப்ப நமக்கு வந்து கதையில ரொம்ப மோகம் இருக்கு. ஃபிக்ஷன் ஒரு பயங்கரமா அது வந்து நமக்கு வந்து நம்ம கதை சொல்லி சமூகம் நமக்கு ஃபிக்ஷன்ல பயங்கரமான மோகம் நமக்கு இருக்கு. அதனால அதனோட ப்ரீ ஆக்குபேஷன் நமக்கு இருக்கு.
ஃபிக்ஷனை தாண்டி வெளியில் ஒரு ஆய்வு, நான் ஃபிக்ஷன் ரைட்டிங்கே ரொம்ப கம்மி தான் தமிழில். அப்போ நான் ஃபிக்ஷன் ஃபில்ம் மேக்கிங் கம்மியாக தான் இருக்கும். நான் சொல்கிறது எழுத்து உலகம்ன்றது தமிழில் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கு, இலக்கிய உலகம்ன்றது வளர்ந்துருக்கு. ஆனால் அதிலே வந்து ஃபிக்ஷன் தான் அதிகம், நான் ஃபிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அங்கேயே வந்து நான் ஃபிக்ஷனுக்கு நம்மகிட்ட மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இல்லை. சமூகமாகவே நம்மகிட்ட வந்து சிக்கல் இருக்குது. நம்ம வந்து அதை தான் சொன்னேன், நம்ம வந்து ஒரு தரவுகளை தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறதுன்றது தாண்டி கதையில் தான் நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஒரு படம் போடணுமா சார், அந்த கில்லி போடுங்க சார் அப்படிங்கிறான். டாக்குமெண்ட்ரி படம் போன சொன்னேன் சார், இது போடுங்க சார், ஜெயிலர் போடுங்க சார் அப்படிங்கிறான். நான் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கரியா? அப்போ அதை எப்படி சார் அவேர்னஸ் நம்ம கொண்டு வருது? அதுதான், அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, நான் இப்போ எங்களை மாதிரி ஆளுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறோம். இது மாதிரி நிறைய மக்கள், நிறைய அமைப்புகள் வரணும். இங்கே இருக்கிற இடதுசாரி அமைப்புகள், திராவிட அமைப்புகள், பண்பாட்டு அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், மற்ற அமைப்புகள்லாம் வந்து இது மாதிரி ஆவணப்படங்களை எடுக்கிறது, திரையிடுறது, அவங்களோட நிகழ்ச்சிகளை ஒரு அங்கமாக வச்சுக்கிறது. தொழிற்சங்கங்கள், இப்போ தொழிற்சங்கம்னா ஒரு தொழிற்சங்கத்தோட மாநாடு நடக்குது, ஒரு பயிலரங்கு நடக்குது, 3 நாள் நடத்துகிறாங்க, 3 நாளும் பேசுகிறாங்க. தப்பு கிடையாது, பேசுகிறது தான். அதுக்கு நடுவில் படமும் போடுங்க. இலக்கிய கூட நடக்குது, 3 நாளும் பேசுகிறாங்க, 2 நாளும் பேசுகிறாங்க. பேச்சு தான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு நடுவுக்குள்ள வந்து ஒரு அமர்வு வந்து நீங்கள் 3 அமர்வு வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு அமர்வு டாக்குமெண்ட்ரி போடுங்க. இப்போ சென்னையில் நான் சொல்லியிருந்தேன், தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தின இலக்கிய திருவிழா நடந்தது இங்கே அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் போன வருஷம் நடந்தது. இப்போ இந்த வருஷம் மாநில முழுக்க நடத்துனாங்க. எல்லாம் பேச்சு தான். இலக்கிய திருவிழா நடத்துகிறாங்க, பேசுகிறாங்க. அதுக்கு நடுவுக்குள்ள ஃபிலிம் ஸ்க்ரீனிங் பண்ணுங்கள். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் நடத்துகிற மீட்டிங் ஹாலில் ஒரு ப்ரொஜெக்டர், ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர் வச்சு படம் போடலாம்ல, ஒரு 2 படமாக போடலாம்ல. அது வரவே மாட்டேங்குது. அதுதான் முக்கியமானது. நீங்கள் உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது, நீங்கள் அதுக்குன்னு தனியாக செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் ஏற்கனவே நடத்துகிற நிகழ்ச்சிகளில் இதை வந்து ஒரு முக்கியமான ஏன்னா நானே பார்க்குறேன், கண்ணு முன்னாடி பார்க்குறேன். நான் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறேன், அங்கே ஒரு படம் போடுறேன். அந்த படம் போட்ட பிறகு முடிச்ச பிறகு அந்த பேரரசு சொல்கிறாங்க, சார் நாங்கள் 3 நாள் சொல்லித்தர வேண்டிய விஷயத்த ஒரு படம் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம முன்னாடியே இருக்குது, நம்ம முன்னாடியே படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தன் உழைச்சி, ஆணோ பெண்ணோ உழைச்சி உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பயன்படுத்த மறுக்கிறது இருக்குல்ல, அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட தான் உங்களோட சிக்கல் இருக்குது. நீங்கள் உங்கள் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்களா? என்னதான் வந்து சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? நீங்கள் நான் தான் மேதேன்னு நான் வந்து என்னையே பறைசாற்ற விரும்புன்றேன், வெளியிலேருந்து ஆளை விடாமல் இருக்கீங்களா? என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்போ இங்கே இருக்கிற ஏற்கனவே இருக்கிற அமைப்புகள் ஆவணப்படங்களை அவங்களோட ப்ரோக்ராமில் ஒரு பகுதியாக சேர்த்துக்கணும். ஸ்கூல்ஸில் கூட ஸ்கூல்லேருந்தே சொல்கிறேன், ஸ்கூல்லேருந்தே நான் ஸ்கூலு காலேஜஸ்ஸு எல்லா இடத்துலையுமே. அப்புறம் வெளியே நான் சொல்கிறேன், வெளியே பண்பாட்டு அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், இவங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கணும். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நிறைய எல்லா பள்ளிகளையும் படம் திரையிடுறாங்க. அதுலேயும் டாக்குமெண்ட்ரியும் படம் ஸ்க்ரீன் பண்ணலாம், அது ரொம்ப நல்லதாக இருக்கும். அது வந்து அவங்க பண்ணால் போய் சேரும் எல்லாத்துக்கும். அதான் நான் சொல்லுவேன்.